நண்பர்களே, நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் ஒரு இடம் வாங்குறதா இருந்தா அது ஒரு முதலீடு. இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோமா, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு வித்துக்கலாம் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு இடம் வாங்கினா தான் கெத்து. ஒரு இடம் வாங்கினா தான் கௌரவம். நம்ம சொந்தக்காரங்க முன்னாடிலாம் நல்ல கௌரவமா பொழைக்கணும்னா ஒரு லேண்டாவது வாங்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க. நீங்க லேண்ட் வாங்குங்க. ஆனா நான் சொல்ற இடத்துல நீங்க லேண்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஐடி கம்பெனி நிறைய இருக்கு. ஹாஸ்பிட்டல் நிறையா இருக்குது, எம்என்சி கம்பெனி நிறையா இருக்குது, ரோடு வசதி, ரயில் வசதி எல்லாமே சூப்பராக இருக்குது. இல்லை நான் அங்கே ஒரு லேண்டு வாங்கி அதை வந்து பிற்காலத்தில் நான் அதை விற்க போகிறேன், அது ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே ரியல் எஸ்டேட் தொழில் சூப்பராக இருக்குங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற இடம், ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற இடம்னு கூட சொல்லலாம். அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெங்களூருங்க. பெங்களூரில் ஷார்ஜாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மட்டும் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு அங்கே ஒரு லேண்டை வாங்குங்களேன். ஷார்ஜாப்பூரில், ஷார்ஜாப்பூரில் ஒரு லேண்டை வாங்குங்க 10 லட்ச ரூபாய்க்கு. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அது அப்படியே டபுள் மடங்காக விற்கலாம். 20 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் விற்கலாம். சூப்பராக ரியல் எஸ்டேட் தொழில் நடந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஷார்ஜாப்பூரில் ஐடி கம்பெனி நிறைய இருக்குது. ஐடி கம்பெனி சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தரமாக இருக்குதுங்க. பெங்களூரில் சூப்பராக இருக்குது ஹாஸ்பிட்டல் வசதி, நல்ல ரோடு வசதி இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து அங்கே போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் வசதி இருக்குது, நல்ல ஸ்கூல் வசதி இருக்குது. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் தொழில் பயங்கரமாக இருக்குது. அதனால் நீங்கள் பெங்களூரில் ஷார்ஜாப்பூர் இடத்த செலக்ட் பண்ணலாங்க. ரெண்டாவது நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஓஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல், நல்ல நல்ல ஸ்கூல் இருக்குது, ஐடி கம்பெனி நிறைய இருக்கு, எம்என்சி கம்பெனி நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சென்னைனாலே பார்த்தீங்கன்னா அந்த பீச் தான் சூப்பரா இருக்கு. பீச் எல்லாமே தரமா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சென்னையில் செங்கல்பட்டு அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குதுங்க. அங்க மட்டும் லேண்டு வாங்கி போட்டுட்டீங்கன்னா அது அப்படியே 3 மடங்கு. இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 30 லட்ச ரூபா வரைக்கும் விற்கலாம். செங்கல்பட்டு ஏரியாவில் ஹை டிமாண்ட் ஏரியா. அங்கே மட்டும் லேண்டு வாங்கி போட்டிங்கன்னா அவங்களே தேடி வருவாங்க. இல்லை எனக்கு லேண்டை கொடுங்க, நீங்கள் எவ்வளோ 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்களா, நான் 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஓடி வந்து வாங்குவாங்க. செங்கல்பட்டு ஏரியா செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, அங்கே வந்து நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இல்லை நான் ஒரு முதலீடு பண்ண போகிறேன், ஹைதராபாத்தில் நான் ஒரு லேண்டு வாங்கி அதை நான் வந்து பின்னாடி நல்ல அமௌண்ட்டுக்கு விற்க போகிறேன் அப்படின்னா ஹைதராபாத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா சதுர அடி ரொம்ப 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 சீப்பு. ஹைதராபாத்தில் நீங்கள் ஈஸியாக இடம் வாங்கலாம். இப்போ வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அடி 2000 ரூபானா, ஹைதராபாத்தில் வெறும் 1000 ரூபா தான். 1000 ரூபாயில் நீங்கள் லேண்டு வாங்கி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல சேவிங்ஸ் நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு வித்தரலாம். சரிங்களா? அதனால் ஹைதராபாத் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப சீப்புங்க. அதனால் ஹைதராபாத்து, சென்னை, பெங்களூரு இந்த 3 ஏரியாலையும் இப்போ நான் ஒரு சில வசதிகள் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 3 இடத்தையும் போய் பார்த்து விசிட் பண்ணி லேண்டை வாங்குங்க. இப்போலாம் வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து நம்ம திண்டுக்கல்ல, திருச்சியில், கோயம்புத்தூரில் அந்த மாரி இடத்துலலாம் லேண்டு வாங்குறதே விரும்புறதே கிடையாது. ஈரோட்டில் அங்கெல்லாம் லேண்டு வாங்குறதே விரும்பல. நான் வாங்கினா ஹைதராபாத்தில் தான் வாங்குவேன், நான் வாங்கினா பெங்களூரில் தான் வாங்குவேன், நான் வாங்கினா சென்னையில் தான் வாங்குவேன். அங்கே தான் ஸ்கூல் இருக்குது, நல்ல கம்பெனி இருக்குது, என் பையன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனெல்லாம் நான் ஐடி கம்பெனியில் சேர்த்தணும் அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே விரும்புகிறாங்க. அதனால் நான் சொன்னேன்ல, சென்னை வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில் வசதி நல்லாயிருக்கும். பெரிய பெரிய ஊர்களுக்கெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் சென்னையில் ரயில் வசதி சூப்பராக இருக்கும், ரோடு வசதி நல்லாயிருக்கும், ஹாஸ்பிட்டல் நிறையா இருக்குது, ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது. ஹைதராபாத்தில் வந்து சின்ன அமௌண்ட்டுக்கு வாங்கி அதை பெரிய அமௌண்ட்டாக விற்கலாம் இடத்த. அதனால் ஹைதராபாத்தில் ரொம்ப சீப்பாக இடம் உங்களுக்கு கிடைக்கும். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சூப்பராக இருக்குது, ரோடு வசதி நல்லா இருக்குது. அதான் சொன்னேனே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி நிறைய இருக்குங்க. சரிங்களா மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்திருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் தான் யூடியூப் வந்து என்னோட வீடியோவை இன்னும் 4-5 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதை பார்க்குறவங்க கூட அடுத்து நானும் போய் அந்த இடத்துல லேண்ட் வாங்கலாம் இல்லையா, இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பையன் இப்படி சொல்லிட்டான்ல, அதனால் நாமளும் போய் வாங்கலாம் அப்படின்னு அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மக்களே. சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.